அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டேஸ்டியான ஒரு ஸ்பைசியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குச்சிக்கிழங்கு சிப்ஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் சிப்ஸ் வேறு ஸ்டைலில் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2 கிலோ அளவு நான் எடுத்து நான் அதை வேக வச்சு எடுத்துருக்கேன். பாதி அளவு தான் வேக வச்சுருக்கோம். முழுசாக வேக வச்சோன்னா நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்காது. கொல ஆயிரும், நம்மளால் கட் பண்ணக்கூட முடியாது. அதனால் ஒரு லிமிட்டான லெவலில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முருக நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். உடைக்கும் போது மொடன்னு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா முருக காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லாவே காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அது காஞ்சி எடுத்துடணும். இது எடுத்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நம்ம குர்குரே கண்டது பிஸ்கெட் அது இதுன்னெல்லாம் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு சிப்ஸாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஏதாவது வாய்க்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த அளவுக்கு எடுத்து வச்சிடலாம் நம்ம. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வறுத்து எடுக்கிறது என்ன மாதிரி ஸ்டேஜில் வறுத்து எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு 1 மாதத்துக்கு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நம்ம தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சொன்னால் ஒரு பாதி அளவு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனோடனே நம்ம எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் இது நல்லாவே வறுத்து எடுக்கணும். நல்லா சிவப்பு நிறம் ஆகிற அளவுக்கும் அதே நேரம் கரிஞ்சி போயிடாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வறுத்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் எண்ணெயே குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிப்ஸு நம்ம எவ்வளோ எண்ணெய் போட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அதே எண்ணெய் நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமும் அப்படியே இருக்கும். இது எல்லா வகையிலும் நமக்கு ஒரு ஃபேவரட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வறுந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே லுக்காக எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்ததுமே எடுத்து வாயில் போட்டு சாப்பிடணுன்னு போல் தோணும். அந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரம் போட்டும் சாப்பிட்லாம், காரம் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு லிமிட்டாக காரம் போட்டு கொடுங்க. நாம் சாப்பிட்ணுன்னா குறுமிளகு அப்புறம் காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை சாப்பிடும்போது நல்லா அப்படி தூவி சாப்பிடும்போது பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும்.